பால்வளைத்துறை இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஒரு மணிமகுடம் வைக்கின்ற விதத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தால் 52 கோடி மதிப்பீட்டில் 7 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த பிளான்ட் இங்கு செயல்பட துவங்கி இருக்கிறது. அதை இன்றைக்கு பார்வையிட்டிருக்கின்றோம். இது உண்மையிலேயே இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஒரு மைல்கல் என்றே சொல்லுவேன். சேலம் மாவட்டத்தில் பொறுத்தவரையில் ஆவினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு போன ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 78 கோடி ரூபாய் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கான கடனும் 64 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் கால்நடை பராமரிப்பு கடனும் துறை மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இன்றைக்கு பால்வளத்துறையை லாபகரமாக கொண்டு வர வேண்டும் என்ற பல்வேறு முயற்சியின் விளைவாக கடந்த ஆண்டு இங்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு லாபத்தில் பங்காக 6.5 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போனஸ் 5 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பெரிய முன்னெடுப்பாக நாம் பார்க்க முடியும். அதே போன்று இங்கு செயல்பட்டு இருக்கின்ற 768 கூட்டுறவு சங்கங்களிலும் தரத்திற்கேற்ற விலை நிர்ணயம் செய்து அந்த இடத்திலேயே அதற்கான விலை நிர்ணய சான்று ரசீது வழங்குகின்ற அந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் திட்டம், அந்த மெஷின்ஸ் 100% செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட நான் விவசாய பெருங்குடி மக்களோடு நீண்ட நேரம் நாங்கள் உரையாடல் நடத்தினோம். அது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இந்த முன்னெடுப்புகள் இருந்திருக்கிறாங்க. எனவே இந்த சேலம் மாவட்டம் ஒரு முன்னோடியாக பால்வளத்துறையில் செயல்பட்டு வருவது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. சார், நம்ம மகாராஷ்டிரா ஆளுநர் சேலம் வருகை போது அமுலுக்கு இணையாக ஆவினை கொண்டுட்டு வராமல் ஆனால் அமுல் மட்டும் உள்ளார வரக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அமுலுக்கு இணையான தரத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் அமுல் இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுல மட்டும்தான் இருக்காங்க. ஆவினோட தரத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஆவினோட தரத்தை உயர்த்த மாட்டார்கள் என்று சொல்லுவதற்கு பதில் தான் இந்த பிளான்ட். இன்றைக்கு லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டாக 52 கோடி செலவில் 7 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட ஒரு பிளான்ட் இங்கே நிறுவியிருக்கோம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போன்று இப்போது நமக்கு இருக்கக்கூடிய திறன் 50 லட்சம் லிட்டர் பாலை கையாளுகின்ற திறன். அதை 70 லட்சம் லிட்டராக உயர்த்துவதற்கான கட்டமைப்பு பணிகள் இதுபோன்று பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்படி முன்னெடுக்கலைன்னு சொல்லாங்க. இன்றைக்கி அமுல் பொறுத்தவரையில் அமுலுக்கும் ஆவினுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அமுல் ஒரு ஃபெடரேஷனாக இருந்தாலும் அது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஆனால் ஆவின் அப்படி அல்ல. இது அப்படி ஃபங்க்ஷன் பண்ணதில்லை. இது விவசாயிகளுடைய நலன், அதே போன்று நம்முடைய பால் வாங்குவர்களுடைய நலன், ரெண்டையும் கவனிக்கக்கூடிய நிறுவனம். நீங்கள் அதனால தான் நான் என்ன செய்யணும்னா, ஆண்டு முழுவதும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு சீரான விலை கிடைப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு விலையும், மிக கடினமான சூழ்நிலைகளிலும் அதிகமாக பாலுக்கு விலையை உயர்த்தாமல் நகரவாசிகளுக்கும் பல்வேறு மக்களுக்கும் பால் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பாலை கொடுக்க வேண்டிய கடமை. ஆக இந்த இரண்டும் ஒரு இந்த டைட் ரோப் டு வாக்குன்னு சொல்லுவோம். ஒரு கடினமான ஒரு சவாரி தான் இது. அதை ஆவின் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா அந்த கருத்து தவறு. இன்றைக்கி ஆவினுடைய விலையையும் விற்பனை விலையையும் அமுலுடைய விற்பனை விலையும் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, ஆவினுடைய குரோத் என்பது ஒரு கிராஜுவலாக படிப்படியாக வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட பட்டியல் காட்டினேன். எவ்வளவு நாங்கள் கடன் உதவி கொடுத்துருக்கின்றோம், எவ்வளோ வட்டியில்லா கடன் உதவி கொடுத்துருக்கின்றோம், எவ்வளோ கட்டமைப்புகளை உயர்த்துகின்றோம். பால் விலை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 3 ரூபாய் விலை உயர்வு செய்தார்கள். மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் 3 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. தரமான பாலுக்கு கூடுதல் 1 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. அனைத்து சங்கங்களிலும் இன்றைக்கு ஸ்பாட் டெக்னாலஜி மெஷின் வச்சு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்திருக்கின்றோம்.
இதெல்லாம் வந்து வளர்ச்சியாக இல்லைன்னு நீங்கள் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும். இல்லை அவர் அந்த ஆளுநர் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு அது அந்த கருத்து வந்து மிக தவறான கருத்து. அது ஓரளவு புரிதல் இல்லாமல் கூட அவர் சொல்லியிருக்கலாம். சார், அதே போல கூட்டுறவு சங்கங்களில் வந்து விவசாயிகளை வந்து உறுப்பினராக சேர்க்கணும், அரசியல்வாதிகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் கூட்டுறவு வந்து பலமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து தனி அலுவலர்கள் மூலமாகத்தான் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அரசியல்வாதி தலையிடம் இங்கே வந்து கிராஸ்ரூட் லெவலில் இல்லை, நீங்களே பார்க்க முடியும். ஆவினுடைய கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை தனித்து இயங்கக்கூடிய சங்கங்களாக தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது யாரும் குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. நானும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும், மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த குற்றச்சாட்டு எங்கும் எழுந்ததில்லை. அப்படி எந்த தலையீடும் இதுவரையிலும் இல்லை. சரி சார், ஆவின் பொருட்கள், நம்ம ஆவின் கடைகளில் ஆவின் பொருட்களை மட்டும்தான் விற்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்தினாலும் கூட, ஆனால் தொடர்ந்து ஆவின் பொருட்களை விட மற்ற பொருட்கள், ஆவின் டீ ஸ்டாலில் கூட மற்ற பால் பொருட்கள் பிராண்டை தான் பாலை வாங்கி தான் பயன்படுத்துகிற நிலை இருக்குது. அதை அதிகாரிகள் வந்து தெரிந்து தடுக்காமல் இருக்க சூழல் தான் சேலத்தில் நிலவுது. குறிப்பாக ஜிஹெச்சில் பொறுத்த வரைக்கும் ஆவின் கடைகளில் அனைத்துமே வெளி பொருட்களையும் வெளி பால்களை தான் கொண்டு தான் பயன்படுத்துகிறாங்க. விற்கக்கூடாதுன்னு நம்ம உத்தரவே இருந்தாலும் அதை யாரும் மதிக்கிறதில்ல. அது என்ன மாதிரி நடவடிக்கை தான் நம்ம எடுக்க போகிறோம்? தம்பி, இப்போ வந்து எங்களுடைய கவனத்திற்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சில இடங்களில் வந்து ஆவின் பார்லரை தனியார் எடுத்திருப்பாங்க. ஆவின் பார்லர் வந்து தனியார் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து சில இடங்களில் இப்படிப்பட்ட மற்ற பொருட்களையும் வைக்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. நாங்கள் இப்போது முற்றிலுமாக எங்களுடைய காம்படிட்டர்ஸினுடைய பொருள் வைக்காமல் அதை உறுதிப்படுத்துவதற்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஒரு விற்பனைக்கான ஒரு தனி வியூகம் நம்ம அமைச்சிருக்கோம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வியூகம் அமைத்திருக்கின்றேன். ரெண்டும் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அப்படி வர சமயத்தில் இன்னும் வந்து பெட்டர் சேல்ஸ் வரும். ஓகே சார், தேங்க்யூ.